Good morning, students. Welcome back to the computer science class. நம்ம யூனிட் 4ல ஸ்ட்ரக்சர்டு query language அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். DBMSல நம்ம டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறது, அதுக்குள்ள டேபிள்ஸ் கிரியேட் பண்ணுறது, டேபிள்ஸ் கடையில் ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணுறது, தென் டேபிளுக்குள்ள டப்பிள்ஸ் அதாவது டேட்டா ரெக்கார்ட் வைஸாக ஸ்டோர் பண்ணுறது, இது எல்லா வேலையும் செய்யறதுக்கு எவ்ரி டிபிஎம்எஸ் சாஃப்ட்வேர் சப்போர்ட்ஸ் அ லாங்குவேஜ் தட் இஸ் சிமிலர் டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரியே தான் இருக்கும். ஸோ இந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணி தான் டிபிஎம்எஸ்னுடைய எல்லா மேனிப்புலேஷன்ஸுமே செய்கிறோம். ஸோ டேட்டா பேஸுங்கிறது வேற, அந்த டேட்டா பேஸ் எப்படி கிரியேட் பண்ணுறோம் டிபிஎம்எஸ்க்குள்ள, அந்த டேட்டா பேஸஸ்க்குள்ளே எப்படி டேபிள்ஸை கிரியேட் பண்ணுறோம், அதுக்குள்ளே டேட்டாஸை எப்படி என்டர் பண்ணுறோம், இது எல்லாமே நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்காக எல்லா டிபிஎம்எஸ் சாஃப்ட்வேருமே, ஆல் டிபிஎம்எஸ், ஆர்டிபிஎம்எஸ், டிபிஎம்எஸ் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே ஒரு லாங்குவேஜ் மாதிரி ஒரு query கமாண்ட், அந்த கமாண்ட் மூலயமா தான் நாம் இந்த மேனிப்புலேஷன்ஸ் எல்லாமே செய்ய முடியும். அதுக்கு வந்து ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ், சுருக்கமாக எஸ்கியூஎல்னு சொல்லுவாங்க. இந்த எஸ்கியூஎல்ங்கிற பேர்லேயே டிபிஎம்எஸ் சாஃப்ட்வேர் நிறையா வந்துருச்சு. ஓகேவா? அதில் MySQL இருக்குது, MSSQL இருக்குது, இது இல்லாமல் ஆர்க்கிள் இருக்குது, எக்ஸட்ரா நிறைய இருக்குது. ஸோ இது எல்லாமே இதில் நம்ம என்ன பார்க்குறோம்னா சிலபஸில் MySQL அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜை பார்க்க போகிறோம். என்ன லாங்குவேஜை பார்க்க போகிறோம்? MySQL. இந்த MySQL சாஃப்ட்வேரை நம்ம கம்ப்யூட்டரில் எப்படி இன்ஸ்டால் பண்ணிக்கிறது, ஆர்டிபிஎம்எஸ் சாஃப்ட்வேரை எப்படி இன்ஸ்டால் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு வேற ஒரு வீடியோவில் உங்களுக்கு இந்த பார்ட்டு கூட அட்டாச் பண்ணி ஒரு வீடியோவை அனுப்பிச்சிருக்கேன். ஸோ வீட்டில் சொந்தமாக கம்ப்யூட்டர் வச்சுருக்கீங்க, அந்த ப்ரொசீஜரை ஒபே பண்ணி MySQL சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நம்ம லாஸ்ட் கிளாஸில் படித்த லெசனுடைய கண்டினியூஷனாக தியரியாக படித்த விஷயங்களை ப்ராக்டிக்கலாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த லெசனை பார்த்ததுக்கப்புறம் மீண்டும் தியரி கிளாஸை ஒரு கிளான்ஸ் படிச்சுன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ இதில் என்னென்ன பார்க்க போகிறோம். ஆஃப்டர் ஸ்டடிங் திஸ் லெசன் ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி ஏபிள் டு processing skills of SQL, components of SQL to create a table by specifying fields and records, apply various manipulations like inserting, updating, deleting records in a table. Recordsனா tupplesனு சொல்லுவோம். ஒரு டேட்டாவோட ரிலேட்டட் டேட்டா, சரியா, குரூப் ஆஃப் டேட்டா. To learn about the various constraints to apply into the table, generate queries from the table, modify the structure of existing table, the commands to delete records table, revoke the commands, இந்த விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். டோட்டலாக எஸ்கியூஎல்ல யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் டேட்டா பேஸில் MySQLங்கிற ஆர்டிபிஎம்எஸ் டேட்டா பேஸில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக. சரி, இன்ட்ரடக்ஷன் டு எஸ்கியூஎல். த எஸ்கியூஎல் அப்படின்னா என்ன? ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ். என்ன சொல்கிறாங்க? ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ் is standard programming language to access and manipulate databases. ஸோ இதனுடைய வேலையை என்ன அப்படின்னா, இது ஸ்டாண்டர்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், டேட்டா பேஸில் யூஸ் பண்ணுற ஸ்டாண்டர்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு பேர் எஸ்கியூஎல்னு பேர். இது என்னுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா, மேனிப்புலேட் டேட்டா பேசஸ், ஆக்சஸ் அண்ட் மேனிப்புலேட் டேட்டா பேசஸ், அதுதான் முக்கியமான விஷயம். இது மட்டும் இல்லை, எஸ்கியூஎல் அலோஸ் த யூசர் டு கிரியேட், ரிட்ரைவ், ஆல்டர் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் information among databases. ஸோ எஸ்கியூஎல் என்ன பண்ணலாம்? டேட்டாபேஸ் ஆக்சஸ் பண்ணுறது, கிரியேட் பண்ணுறது, மேனிபுலேட் பண்ணுறது மட்டும் இல்லை, அதில் உள்ளுக்குள்ளே டேட்டாவை ஆல்டர் பண்ணுறது, கிரியேட் பண்ணுறது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, எல்லா வேலையும் செய்யலாம். இட் இஸ் அ லாங்குவேஜ் டிசைன் டு மேனேஜிங் அண்ட் ஆக்சிங் டேட்டா இன் ஆர்டிபிஎம்எஸ். லாங்குவேஜ் டிசைன், managing and accessing data in RDBMS. RDBMS is Relational Database Management System. DBMS தான் ஃபர்ஸ்ட் வந்த டேட்டாபேஸ், அதுக்கப்புறம் இப்போ வரது எல்லாமே RDBMS. இன்றைக்கி ரியல் வேர்ல்டில் எல்லாமே RDBMS தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ்லேயே. DBMSக்கும் RDBMSக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ், RDBMS என்ன எல்லாமே அட்வான்டேஜஸ் தான் இருக்கும், நம்ம பார்த்துருக்கோம் இந்த டிஃப்ரென்ஸ்லேயே. ஸோ தேர் ஆர் மெனி வெர்ஷன்ஸ் ஆஃப் எஸ்கியூஎல். SQL நிறையா வெர்ஷன்ஸ் இருக்குது. The original version was developed at IBM Research Center and originally called as SQL in
1970s. SQL SQL அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு இந்த வேர்ட்லேருந்து ஆரிஜினேட் ஆயிருக்கு. எங்கேருந்து? ஐபிஎம்லேருந்து, அட் ஐபிஎம் ரிசர்ச் சென்டர்லேருந்து ஃபஸ்ட்டு. லேட்டர் த லாங்குவேஜ் ஹஸ் சேஞ்சு டு SQL அப்படிங்கிறத நம்ம என்ன மாற்றிருக்கோம்? SQL அப்படின்னு சொல்லி மாற்றிருக்கோம். இன் 1986. அது நடந்தது 70s. இது வந்து 1986. ANSI, அமெரிக்கன் நேஷனல் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிறது ANSI published SQL standard that was updated in 1992. உலகம் பூரா எல்லாரும் SQL சாஃப்ட்வேரில் ஸ்டாண்டர்டாக எப்படி ஒரே மாதிரி கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த கேட்டகரைசேஷன் கமாண்ட்ஸ் எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்டாக க்ரியேட் பண்ணாங்க 1992. The latest SQL was released in 2008 and named as SQL 2008. உங்கள் புக்கு க்ரியேட் பண்ணும்போது நீ லேட்டஸ்ட்னா நீ இன்றைக்கி லேட்டஸ்ட் நினச்சிக்காத, புக் க்ரியேட் பண்ணது வந்து SQL. அந்த ஸ்டாண்டர்டாக இருந்த SQLல வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ண கம்பெனிஸ் கடைசியாக ரிலீஸ் பண்ணது 2008 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் SQL 2008ன்னு பேர். சரி, ரோல் ஆஃப் SQL இன் RDBMS. ஸோ SQLனா ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ். RDBMS இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் இருக்கக்கூடிய ஒரு கொரி லாங்குவேஜ். இதனுடைய ரோல் என்ன? RDBMS ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். Oracle, MySQL, MS SQL சர்வர், IBM DB2, Microsoft Access ஆர் RDBMS பேக்கேஜஸ். ரொம்ப முக்கியமான விஷயம். MS Access கூட RDBMS தான். ஸோ இதில் SQL அப்படிங்கிறது எல்லா இதுலேயுமே இருக்கும். ஆரக்கிள்லையும் SQL இருக்கும், MySQLலையும் SQL இருக்கும், MS SQLலையும் SQL இருக்கும், IBM DB2லையும் SQL இருக்கும், MS Accessலையும் SQL இருக்கும். ஸோ இது எல்லாமே RDBMS சாஃப்ட்வேர். ஆரக்கிள்லேருந்து MySQL இது எல்லாமே RDBMS சாஃப்ட்வேர்ஸ், ரொம்ப பாப்புலரான சாஃப்ட்வேர்ஸ். இதில் SQL இஸ் அ லாங்குவேஜ் யூஸ்டு டு ஆக்சஸ் டேட்டா இன் சச் டேட்டாபேஸ். இந்த சாஃப்ட்வேரில், இந்த டேட்டாபேஸ் RDBMS டேட்டாபேஸ் சாஃப்ட்வேரில் SQLங்கிற லாங்குவேஜை யூஸ் பண்ணி தான் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும், டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியும், டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியும், ரிட்ரைவ் பண்ண முடியும், டெலீட் பண்ண முடியும், அப்டேட் பண்ண முடியும், எல்லா வேலையும் செய்ய முடியும். ஸோ ரோல் ஆஃப் SQL ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால், இந்த RDBMS சாஃப்ட்வேருக்குள்ள டேட்டா பேஸஸ்க்குள்ள டேட்டாவை என்ன பண்ணுறது? கிரியேட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது, வியூ பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, ரிட்ரைவ் பண்ணுற எல்லா வேலையும் செய்யக்கூடிய ஒரு லாங்குவேஜ் இன்ஸ்ட்ரக்ஷன். In general, database is collection of tables that stores sets of data that can be queried for use in other applications. இது ரொம்ப முக்கியமான வார்த்தை, முக்கியமான சென்டென்ஸ் கூட. ஸோ டேட்டாபேஸ்க்குள்ளே எல்லாமே டேட்டா ஸ்டோர் பண்ணியிருப்போம். அது எப்படி இருக்குன்னா, டேட்டாபேஸ் கன்சிஸ்ட் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் டேபிள்ஸ் தட் ஸ்டோர் செட்ஸ் ஆஃப் டேட்டா. நிறையா ரெக்கார்ட்ஸ் இருக்கும், நிறைய டப்பிள்ஸ் இருக்கும். தட் கேன் பி queried ஃபார் யூஸ் இன் அதர் அப்ளிகேஷன். அதுதான் அதை மற்ற அப்ளிகேஷன்லேருந்து என்ன பண்ண முடியும், நம்ம கொரி பண்ணி எடுக்க முடியும். ஸோ டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சப்போர்ட்ஸ் த டெவலப்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன், யூஸ் ஆஃப் டேட்டாபேஸ் பிளாட்ஃபார்ம்ஸ். RDBMS is a type of DBMS with row-based table structure that connects related data elements and includes function related to create, read, update, delete operations collectively known as CRUD. அப்போ நம்ம டேட்டா பேஸ்க்குள்ளே நம்ம எல்லாமே SQL மூலிமா தான் டேட்டாவை க்ரியேட் பண்ணுறோம். என்னென்ன பண்ணுறோம்? டு கிரியேட், ரீட், அப்டேட், டெலீட் ஆப்ரேஷன்ஸ். இதைத்தான் என்ன சொல்கிறாங்க? கலெக்டிவ்லி நோன் ஆஸ் என்ன சொல்கிறாங்க? CRUD. கிரியேட், ரீட், அப்டேட், டெலீட். அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் வந்து CRUD. So the data in RDBMS is stored in database objects called tables. ஸோ டேட்டா எப்படி ஸ்டோர் பண்ணுறோம்? RDBMSக்குள்ள எப்படி ஸ்டோர் பண்ணுறோம்? டேபிள்ஸை ஸ்டோர் பண்ணுறோம். டேபிள் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ரிலேட்டட் என்டிட்டிஸ். அதுக்கு ஃபைல்னு ஒரு பேர் இருக்குது, அல்லது ரிலேஷன் ஒரு பேர் இருக்குது. இட் கன்சிஸ்ட் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஸோ டேபிள் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ரிலேட்டட் டேட்டா ஐட்டம்ஸ் known as table or file or relation, which made up of rows and columns. In that rows and columns, data are stored. Set of data is row or record or tuple. Each column referred as என்ன சொன்னோம்? field அல்லது attribute அப்படின்னு சொன்னோம். ஞாபகம் இருக்கு? அதே தான். A field is a column that a table designed in maintains specific related information about every record in a table. It is a vertical entity. Field is a vertical entity.
ஓகேவா? ஃபீல்டுங்கிறது என்னது? ஃபீல்டு இஸ் அ காலம் இன் அ டேபிள். 3 எலமெண்ட்ஸ்னு சொல்லி பார்த்தேன் இல்லையா? ஒரு டேபிளுக்கு 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. டேபிள் ஆர் ஃபைல் ஆர் ரிலேஷன், இன்னொன்று ரெக்கார்ட் ஆர் ரோ ஆர் டப்பிள், இன்னொன்று attribute ஆர் ஃபீல்ட் ஆர் காலம் அப்படின்னு பார்த்தேன் இல்லையா? அதே தான் இங்கே சொல்கிறாங்க திரும்பவும். ஸோ தட் contains all information associated with the specific field in a table. The fields in a student table may be of the type admission number, student name, student age, student class, place, etc. etc. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் டேபிள் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் என்னென்னலாம் காலம் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய அட்மிஷன் நம்பர், நேமு, ஏஜ், கிளாஸு, பிளேஸ் இதெல்லாம் இருக்கும். ரெக்கார்ட்னா என்ன? ரெக்கார்ட் இஸ் அ ரோ ஆர் டப்புள் அப்படின்னு சொல்லுவோம். இது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸ் ஆஃப் காலம்ஸ் எக்ஸிஸ்ட் இன் அ டேபிள். ரெக்கார்ட் இஸ் அ ஹரிசாண்டல் என்டிட்டி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வெர்டிக்கல் என்டிட்டின்னு சொன்னாங்க, இட்ஸ் அ ஹரிசாண்டல் என்டிட்டி இன் அ டேபிள் வித் ரெப்ரசன்ட்ஸ் டீடைல்ஸ் ஆஃப் பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் இன் அ ஸ்டூடெண்ட் டேபிள். ஸோ இது எல்லாமே 1 மார்க் 2 மார்க் ரொம்ப முக்கியமான விஷயம். கிரெட்னா என்ன, வாட் இஸ் கிரெட் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. வாட் இஸ் டேட்டா பேஸ்ன்னு சொல்லி கேட்பாங்க. வாட் இஸ் டேபிள் அண்ட் இட்ஸ் எலமெண்ட்ஸ்னு சொல்லி கேட்பாங்க. போன லெசனில் பார்த்தா அதே ஆன்சர் ஏசா, புதுசாலாம் ஒன்றும் இல்லை. இதில் கிரெட்டுங்கிறது மட்டும் நம்ம புதுசாக பார்க்குறோம். இந்த கிரெட்டுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, எஸ்கியூஎல் வழியாக கிரெட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கிரெட்டை செய்யறதுக்கு தான் எஸ்கியூஎல் யூஸ் பண்ணி நம்ம டேட்டா பேஸில் ஆர்டிபிஎம்எஸில் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறோம், ரிட்ரைவ் பண்ணுறோம், வியூ பண்ணுறோம், எடிட் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. தென் ப்ராசஸிங் ஸ்கில்ஸ் ஆஃப் எஸ்கியூஎல். ப்ராசஸிங் ஸ்கில்ஸ் என்னென்ன இருக்குது? இப்போ இது எல்லாமே நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு கொஷனாக கூட வச்சுக்கலாம். ப்ராசஸிங் ஸ்கில் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது. ப்ராசஸிங் ஸ்கில் பார்த்தீங்கன்னா என்னென்னவெல்லாம் அதில் அட்வான்டேஜ். டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜஸ் இருக்குது. என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குன்னா டிடிஎல் இருக்குது, டிஎம்எல் இருக்குது. டிடிஎல்னா என்ன? DDL provides commands for defining relation scheme structure, deleting ரிலேஷன்ஸ்லாம் என்னது? டேபிள்ஸ். டேபிள் கிரியேட் பண்ணுறது, டேபிள் டெலீட் பண்ணுறது, கிரியேட்டிங் இண்டெக்ஸஸ், மாடிஃபைங் ரிலேஷன் ஸ்கீம்ஸ், டேபிள் கிட்ட ரிலேஷன் ஸ்கீம் கிரியேட் பண்ணுறது, இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணுறது, இதெல்லாம் DDL. ஸோ டேபிள் மேனிப்புலேஷன்ஸ் இதெல்லாம் DDL. டேட்டா மேனிப்புலேஷன் என்ன? அது டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க DDL. டேபிள் சம்மந்தமான வேலை செய்யறதுலாம் DDL. டேட்டா சம்மந்தமான வேலை செய்யலாம் டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜஸ் DDMLன்னு சொல்கிறாங்க. இது இன்க்ளூட்ஸ் கமாண்ட்ஸ் இன்செர்ட், டெலீட் அண்ட் மாடிஃபை டப்பிள்ஸ் இன் அ டேட்டா பேஸ் டேபிள். ஸோ ஒரு பர்டிகுலர் டேபிளை மேனிபுலேட் பண்ணுறது DML. டேபிளுக்குள்ள எல்லாம் என்ன வேலை செய்கிறோமோ அதெல்லாம் செய்கிறது வந்து DML. டேபிளை டிசைன் பண்ணுறது, இன்செர்ட் பண்ணுறது, காப்பி பண்ணுறது, ரிலேஷன்ஸ் கிரியேட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து DDL டேட்டா பேஸில். தென் எம்பெடட் டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். எம்பெடட் ஃபார் SQL இஸ் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நம்ம பைத்தான், C++ இந்த மாதிரி லாங்குவேஜ் யூஸ் பண்ணி சில சாஃப்ட்வேர்ஸ் டெவலப் பண்ணுவோம். அந்த சாஃப்ட்வேர் கூட இந்த டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணி சாஃப்ட்வேர்னுடைய சில டேட்டா பேஸ் ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி டேட்டா பேஸ் சில டேட்டா சாஃப்ட்வேருக்கு எடுத்துகிட்டு போகணும். இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்வோம். இதை சப்போர்ட் பண்ணுறது இது ஒரு ஸ்கில், எம்பெடட் டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். So view definition. The SQL includes commands for defining view tables. டேட்டாபேஸ்க்குள்ள ஒரு டேபிளுக்குள்ள என்ன இருக்குது, அல்லது டேபிள் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க, அல்லது டேபிளுக்குள்ள என்னென்ன டேட்டா இருக்குது, இதையெல்லாம் வியூ பண்ணுற டெஃபினேஷன் கொடுக்குறது. Authorization. SQL includes commands for access rights for relations and views of the tables. இப்போ ஒரு டேட்டாபேஸ்க்கு நிறையா யூசர்ஸ் இருப்பாங்க. ஒவ்வொரு யூசர்ஸ்க்கு என்னென்ன ஆக்சஸ் பர்மிஷன்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம கொடுக்கலாம். ஆத்தரைசேஷன். Then integrity na enna? The SQL provides forms for integrity checking using conditions. Conditions use பண்ணி நாம என்ன பண்ணலாம்? integrity check பண்ணலாம். Then transaction control. The SQL includes commands for transactions and control over transaction processing. ஒரு ஆப்ல இருந்து ஒரு ஆப் அல்லது ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு டேட்டாவை எப்படி டிரான்சாக்ஷன் பண்ணுறது, இதெல்லாம் வேலையும் நம்ம இதனுடைய SQL ஸ்கில்ஸாக நம்ம பார்க்குறோம். ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே. 2-3 மார்க் அல்லது 1 மார்க் கொஷின்ஸ்க்கு அவசியமான கொஷின் எல்லாம் பார்த்துக்குங்க. SQLனா என்ன? ஸ்ட்ரக்சர்டு query language is a language used for accessing database, while MS SQL is a database management system like SQL Server, Oracle, Informix, Postgres, etc. இதெல்லாம் Postgres இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுவும் RDBMS சாஃப்ட்வேர்ஸ் தான். சரி, ஓகே. இப்படி டேட்டா பேஸை எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்துக்கு நாம் அடுத்து
நேரடியாக வந்துடலாம். இதுக்கு உங்களுக்கு சொல்லியிருக்காங்க WAMP ஸ்டாண்ட்ஸ் ஃபார் விண்டோஸ் அப்பாச்சி MySQL அண்ட் PHP. இதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான். விண்டோஸ்க்கு W, அப்பாச்சிக்கு A, MySQLனுடைய M அண்ட் PHPக்கு P. ஸோ WAMP ஸ்டாண்ட்ஸ் ஃபார் விண்டோஸ் அப்பாச்சி MySQL அண்ட் PHP. is a version of LAMP for Windows system and it is installed as a software bundle Apache MS SQL PHP. ஸோ விண்டோஸில் இந்த டேட்டாபேஸ் எல்லாம் நம்ம ஆப்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர் தான் WAMP. இது லேம்ப்லேருந்து வந்து லேம்ப் ஃபார் விண்டோஸ் லேம்பும் இருக்குது. லேம்பில் என்ன இருக்குன்னா இது வந்து லினக்ஸுக்கு யூஸ் பண்ணுறது. லேம்ப்னா லினக்ஸ், WAMPனா விண்டோஸ்னுடைய அப்பாச்சி MySQL PHP. அதே மாதிரி லினக்ஸினுடைய அப்பாச்சி MySQL PHP இதுவும் இருக்குது. ஸோ இது லேம்பில் யூஸ் பண்ணுறது விண்டோஸில் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் பண்டில் தான் வந்து WAMP. It is often used for web development and internal testing but may also used to save live websites. இது லைவ் வெப்சைட்ஸ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த WAMP சர்வர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. சரி, இப்போ டேட்டாபேஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதும் அதில் காம்பனன்ட்ஸ் என்னென்ன SQLனுடைய காம்பனன்ட்ஸ் என்னென்ன இருக்குது நம்ம ஏற்கனவே பார்த்த DML இருக்குது, DDL இருக்குது, TCL இருக்குது, TCL இருக்குது, TCL, DQL அப்படின்னு ஒன்று இருக்குது, டேட்டா கொரி லாங்குவேஜ். அதுக்கு இன்னொரு பேர் கோட் இருக்குது. இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ப்ராக்டிக்கலான விஷயங்கள். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா RDBMSனா என்ன, அதுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு டூல் தான் வந்து SQL. இந்த SQL யூஸ் பண்ணி தான் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண முடியும், டேபிள்ஸ் கிரியேட் பண்ண முடியும், அதுக்குள்ளே டப்பிள்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும், அதை கிரியேட் பண்ண முடியும், அப்டேட் பண்ணலாம், வியூ பண்ணலாம், எடிட் பண்ணலாம், இன்சர்ட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், எல்லா வேலையும் செய்யலாம். ஸோ அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குது, அந்த ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி டெவலப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம ப்ராக்டிக்கலாக அடுத்த கிளாஸஸில் பார்க்கலாம். உங்களுக்கு இப்போ WAMP சர்வரை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ இந்த வீடியோ கூடவே அடிஷனலாக உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சிருக்கோம். அதையும் நீங்கள் யூஸ் பண்ணி கம்ப்யூட்டர் இருக்கிறவங்க கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் எல்லாமே ப்ராக்டிக்கலாக நாம் பைத்தானில் பார்த்த மாதிரி எல்லா விஷயங்களையும் செய்ய போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த கிளாஸில் இவ்வளோ தான். என்னென்ன கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது திரும்ப இருக்கா சொல்லிடுறேன். வாட் இஸ் SQL கேட்பாங்க, வாட் இஸ் RDBMS கேட்பாங்க, தென் RDBMSல எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்துக்குங்க. டேட்டாபேஸ்னா என்ன, க்ரெட்னா என்ன, இதுதான் இங்கே புதுசு. டேபிளுக்குள்ளே என்னென்ன வேலை செய்கிறோமோ அந்த வேலை எல்லாமே க்ரெட் தான். அப்புறம் டேபிள்னா என்ன, டேபிளுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு காலம் என்ன சொல்லுது, ரோ என்ன சொல்லுது, இதை பார்த்து தான். அப்புறம் ஸ்கில்ஸ் ஆஃப் SQL என்ன இருக்குது, இந்த ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் எப்படி ப்ராக்டிக்கலாக செய்ய போகிறோம் அப்படிங்கிறத அடுத்த கிளாஸில் பார்த்துக்கலாம். நல்லா படிச்சுக்குங்க. இந்த கான்செப்ட் பேசிக் போன லெசனும் இப்போ சொன்ன இந்த இன்ட்ரடக்ஷனும் ரொம்ப முக்கியம். இதை பேஸ் பண்ணி தான் வரக்கூடிய லெசன்ஸ், இந்த என்டையர் லெசன் ஃபுல்லாகவே நம்ம ப்ராக்டிக்கலாக படிக்க போகிறோம். இன்னமும் கொஞ்சம் உங்களுக்கு பழைய டாபிக் கூட ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ நல்லா தரவாக படிச்சுக்குங்க. பார்த்த விஷயங்களில் 1 மார்க் 2 மார்க் தான். இந்த லெசன் ஃபுல்லாகவே 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின் தான். 5 மார்க் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப எளிமையாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக் கான்செப்ட் இன்டெப்த்தாக நல்லா தெரிஞ்சுக்குங்க. கிரியேட்டிங் டேட்டாபேஸ் வந்து அடுத்த கிளாஸில் பார்த்துடலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டே ஹெல்த்தி, பி சேஃப், ஹேவ் அ நைஸ் டே. Bye. Thank you.